Strings will sing and drums will play. Music guides us on its way. Every note, both soft and strong, invites your heart to sing alone. Let us welcome our young musicians who will take us on a beautiful journey of musical medley through sound and silence, beats and melody.
What a brilliant display of rhythm and melody. Thank you for this delightful instrumental treat. You have truly proven that talent has no limits and harmony has no boundaries. இளம் கதிரே மீண்டெழு, இதயம் கனக்க இமைகளும் கண்ணீர் சிந்த, இருளில் சூழ்ந்திருக்கும் இளைய தலைமுறையை மீட்டெடுப்போம். தன் பிள்ளைகளுக்காக தன்னையே உருக்கிக் கொண்டிருக்கும் அன்பு பெற்றோர்களே, லட்சங்களை அவர்களுக்காக சேர்த்து துடிக்கும் நீங்கள் அவர்களின் லட்சியம் சிதைந்து கொண்டிருப்பதை சற்றே உற்று கவனியுங்கள். இதோ உங்கள் குழந்தையின் எதிர்காலம் உங்கள் கையில் என்பதை உணர்த்த வருகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள். மீண்டெழு இளம் கதிரே மீண்டெழு, விளையாட்டாய் நீ சிதைக்கும் உன் வாழ்வு நாளை விழிநீரை சிந்தினாலும் திரும்பி வராது. மேகத்தை கிழிக்கும் கதிரவனைப் போல உன் அலைபேசி மோகத்தை கிழித்து வெளியே வா. உனக்காக ஒவ்வொரு நாளும் மெழுகாய் உருகும் உன் பெற்றோரை நினை. சீரழிந்து போவதற்கு பிறந்தவன் அல்ல நீ, சிகரங்களை தொட்டு சரித்திரம் படைக்க பிறந்தவன் நீ. உங்களின் சிந்தையை சீரழிக்கும் மாய உலகினுள் தொலைந்து போகாதீர் என்பதை இளம் தலைமுறைக்கு வலியுறுத்தி சமூகத்திற்கான விழிப்புணர்வை தூண்டும் வகையில் உருவாக்கப்பட்டதே இந்நாடகம். நாகரிக பாதையிலும் விளையாட்டு போதையிலும் சிக்கித் தவிக்கும் இளைய தலைமுறையை மீட்டெடுப்போம், வாருங்கள். காட்சி 1. இடம் சபரி வீடு. கதை மாந்தர்கள் சபரி, சபரியின் பெற்றோர் மற்றும் ராமானுஜர். கவிதா, கவிதா, இதோ வரங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி குடுமா. ஆமா, சபரி என்னமா பண்றான்? அதை ஏங்க கேக்குறீங்க? அவன் நான் சொல்ற பேச்சே கேக்குறது இல்ல. படி படின்னு சொன்னாலும் படிக்கவே மாட்டேங்கிறான். கணக்குலயும் மார்க் குறைவா எடுக்கிறான். கணக்க போட்டு பாருடான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான். எது பேசினாலும் எதிர்த்து பேசுறான். புலம்ப ஆரம்பிச்சியா? ஏற்கனவே எனக்கு தலை வலிக்குது, நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சபரி, சபரி, என்னப்பா பண்ற? கணக்குலயும் வீக்கு. கணக்கெல்லாம் கொஞ்சம் போட்டு பாருப்பா. போங்கம்மா, எப்ப பார்த்தாலும் படின்னு. எனக்கு கணக்கே வரல. நான் என்ன கணக்கு படிச்சு கலெக்டர் ஆக போறேன்? வாழ்க்கை என்பது ஜாலியா இருக்கிறதுக்கு. நான் தூங்க போறேன், நீங்களும் தூங்க போங்க. எப்ப பார்த்தாலும் படின்னு. சொல்ற பேச்சே கேக்குறது இல்ல. நான் என்ன பண்றதுனே தெரியல. சபரி கனவு காண்கிறான். குழந்தாய், குழந்தாய், எழுந்திரு குழந்தாய், எழுந்திரு. யாருங்க நீங்க? என்னை தெரியவில்லையா? யாருங்க நீங்க? பார்க்க ரொம்ப பழைய காலத்து ஆளு மாதிரி இருக்கீங்க. என் பெயர் ராமானுஜம். உன்னுடைய கணக்கு புத்தகத்தில் என் பெயர் இருக்கும் பார். ஓ, அவரா நீங்க? ஏன் சார் இங்க வந்தீங்க? எனக்கு தான் கணக்கு வராதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. தம்பி, உன்னை பார்த்ததும் எனக்கு என்னுடைய பழைய ஞாபகம் தான் வருகின்றது. அப்போ நீங்க அங்க போக வேண்டியதானே? இன்னும் விளையாட்டா இருக்கின்றாய். எனக்கு எழுத படிக்க கூட வசதி இல்லை. ஆனாலும் நான் எப்படி படித்தேன் என்று உனக்கு தெரியுமா? டியூஷன் போயிருப்பீங்க. டியூஷனா? எனக்கா? அப்படி என்றால் எனக்கு ஒரு வெள்ளை காகிதம் வாங்க கூட வசதி இல்லை. அப்படி ஒரு வெள்ளை காகிதம் கிடைத்தால் அது தீரும் வரை கணக்கு எழுதுவேன். கைவிரல் தேய தேய ரத்தம் சொட்ட சொட்ட அதையும் பொருட்படுத்தாமல் நான் கணக்கு எழுதுவேன். ஏனென்றால் எனக்கு ஒரு லட்சியம் இருந்தது. ஆனா எனக்கு கணக்க பார்த்தாலே தலை வலிக்குது. எண்களை பார்த்தா சண்டை போடுது. ஈக்குவேஷன்ஸை பார்த்தா தலை சுத்துது.
கணக்கை பார்த்தாலே பயமா இருக்கு சார். எண்கள் சண்டை போடுவதில்லை, அவை ஒழுக்கமாக நிற்க கற்றுக் கொடுக்கின்றன. பயப்படாதே மாணவனே, பயப்படாதே. ஒரு நாள் ஒரு கணக்கு, அதை புரிந்து கொண்டால் கணிதம் உன் நண்பனாகிவிடும். அக்கணிதத்தை உன் வாழ்க்கையோடு இணைத்து பார், உன் வாழ்க்கை எளிதாகும். புரிந்து கொள் மாணவனே, புரிந்து கொள். காட்சி 2. இடம் பள்ளிக்கூடம். கதை மாந்தர்கள் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள். குட் மார்னிங். மார்னிங் மிஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் உங்க புக்ஸ் எடுங்க. மிதுன், வேகமா புக் எடு. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எல்லாரும் ஒரு அற்புதமான மனிதரை பத்தி படிக்க போறோம். அந்த அற்புத மனிதர் யார் மிஸ்? அவர்தான் இந்த உலகத்தை எண்களாலே அளந்தவர். அவர் யாருன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? நம்ம வடிவேல் மாஸ்டர் மிஸ். அவர் இல்ல, நான் சொல்லும் அற்புத மனிதர் ஸ்ரீனிவாச ராமானுஜன். மிஸ், எங்க ஹவுஸ் ஓனர் பேர் கூட தான் ராமானுஜன். உங்க ஹவுஸ் ஓனர் பேர் ராமானுஜனா இருக்கலாம், ஆனா நான் சொல்றது கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன். அவருடைய வாழ்க்கையில சரியான கல்வி இல்ல, பணம் இல்ல, ஏன் சாப்பிட சரியான உணவு கூட இல்ல. ஆனா தன்னம்பிக்கை மட்டும் குறையவே இல்லை. அந்த தன்னம்பிக்கையாலே இந்த உலகத்துல உயர்ந்து நின்றார். மிஸ், இவரை தான் மிஸ் நேத்து என் கனவுல பார்த்தேன். டேய் கோபால், நான் சொன்னல என் கனவுல இவரை தாண்டா பார்த்தேன் நேத்து. சபரி, என்ன சொல்ற? ஏன் இப்படி கத்துற? மிஸ், இவரை தான் மிஸ் நேத்து என் கனவுல பார்த்தேன். சபரி, அமைதியா உட்கார். டேய், இவரை தாண்டா பார்த்தேன். நான் ஏன் இந்த கதையை உங்க எல்லார்கிட்டயும் சொன்னேன்னா, மாநில அளவுல மேக்ஸ் டேலண்ட் எக்ஸாம் நடக்க போகுது. நம்ம பள்ளி சார்பா நீங்க எல்லாம் கலந்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இப்ப சொல்லுங்க, யார் யாரெல்லாம் கலந்துக்க போறீங்கன்னு? மிஸ், நான் கலந்துக்க போறேன் மிஸ். சபரி, ஹரிஷ், 2 பேரும் கலந்துக்க போறீங்களா? நல்லா எழுதுவீங்களா? மிஸ், நாங்க 2 பேரும் நல்லா எழுதுவோம் மிஸ். அன்றைக்கு ராமானுஜர் எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் அவர் விரல் தேய தேய ரத்தம் சொட்ட சொட்ட கணக்கு போட்டு கணித மேதையானாரு. இன்றைக்கு எங்க கிட்ட எல்லா வசதியும் இருக்கு. அதனால நாங்க 2 பேரும் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குவோம் மிஸ். உங்க ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். சபரி, ஹரிஷ் மாதிரியே நீங்க எல்லாருமோ இந்த டேலண்ட் எக்ஸாம்ல கலந்துக்கணும். சரியா? சரிங்க மிஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மிஸ். டேய், நம்ம எல்லாரும் இந்த எக்ஸாம் எழுதலாமாடா? டேய், நாங்க வரலடா, நீங்க வேணா போய் எழுதுங்கடா. நீங்க என்னமோ போங்க. டேய், ரொம்ப நாளா ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்டா. இப்ப டேலண்ட் எக்ஸாம் வேற வருது. இது ஒரு நல்ல காரணமா வச்சு எங்க அப்பா கிட்ட ஒரு நல்ல மொபைலா வாங்கிடுவேன்டா. நீ ஏதோ சொல்ற, நான் போய் எக்ஸாம் படிக்க போறேன். சரிடா, போயிட்டு வரேன். பாய். பாய்டா. காட்சி 3. இடம் ஹரிஷ் மற்றும் சபரியின் வீடு. கதை மாந்தர்கள் ஹரிஷ், ஹரிஷின் பெற்றோர், சபரி, சபரியின் பெற்றோர். ஐயோ, என்ன இந்த மேக்ஸ் புரியவே மாட்டேங்குது. சரி, டேலண்ட் எக்ஸாம் வேற வருதே. சரி, அப்பா கிட்ட போய் நம்ம டவுட் ஆச்சு கேட்போம். அப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஸ்கூல்ல டேலண்ட் எக்ஸாம் வேற வருது. நீங்க எம்எஸ்சி தானே? ஹரிஷ், அப்பா கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கில் பிஸியாக இருக்கல, எதுவாக இருந்தாலும் உங்கள் அம்மா கிட்ட போய் கேட்டுக்கோ. அது சரிங்கப்பா. வேலை செய்யும் போது உங்களுக்கு எதுக்கு ஹெட்ஃபோன்ஸு கொடுங்க. அதை அதோ பாரு தூரத்துல டோலக்பூர் மலை. அப்பா. ஹரிஷ், அப்பா ஆஃபீஸ் டைமில் இந்த மாதிரி தான்ப்பா பாட்டு கேட்பேன், அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. அப்படி போ. நீங்க இப்படிதான்ப்பா சும்மா என்ன சொல்லிட்டே இருப்பீங்க. என்னப்பா அங்கே முணுமுணுப்பு? ஒன்றும் இல்லைப்பா. அம்மா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஸ்கூல்ல ப்ளீஸ் ஹரிஷ், என்னை தொந்தரவு பண்ணாத. எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. போங்கம்மா. நீங்க என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்றீங்க, அப்பா என்னன்னா டோலப்பூர்ல இருக்காரு. இப்ப யார்கிட்ட போய் டவுட்டை கிளியர் பண்றது?
ஹரிஷ், இந்த மாதிரி தேவையே இல்லாத விஷயத்துக்குலாம் என்ன ஏன் டிஸ்டர்ப் பண்ற? நான் யாருக்காக கஷ்டப்படுறேன்? எல்லாம் உன் ஃபியூச்சருக்காக தானே. வேணும்னா ஒன்று பண்ணலாம், கூகுளில் போயிட்டு உன் எல்லா டவுட்ஸையும் போடு, உன் எல்லா கேள்விக்குமே அதில் ஒரு பதில் வரப்போகுது. ஹரிஷ், அப்பா சொன்ன மாதிரி நீ கூகுள்ல சர்ச் பண்றதை விட சாட்ஜிப்டில போய் சர்ச் பண்ணு. நீ கேட்குற கேள்விக்கு மட்டும் இல்லாம பல விடைகள் தரும். சரிங்கம்மா, அப்போ உங்க மொபைலை கொடுங்க. நோ, என் மொபைல்ல நிறைய ஒர்க் இருக்கு. நீ போய் அப்பாவோட மொபைலை வாங்கிக்கோ. அப்பா உங்களோட மொபைல் இல்லை, என்னால் தர முடியாது. நான் ஒரு முக்கியமான கால்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போங்கப்பா, மொபைலும் தர மாட்டீங்க, என் டவுட்டும் கிளியர் பண்ண மாட்டீங்க. இப்போ யார்கிட்ட போய் என் டவுட்டை கிளியர் பண்றது? நான் ஸ்கூலுக்கே போகல, போங்க. சரி சரி, டென்ஷன் வேணாம். நான் ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது உனக்காக ஒரு மொபைல் வாங்கிட்டு வரேன், சரியா? சரிங்கப்பா. மாலை நேரம். ச்சே, ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு மாஸ் காட்டலாம் நினைச்சோம், அதுவும் நடக்கல. சரி, ஜனநாயகன் படத்துக்கு போயிட்டு சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் பண்ணலாம் நினைச்சோம், அதுவும் நடக்கல. ஐயோ, ஐபிஎல் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கு இன்னும் 2 மாசம் இருக்குன்றாங்க. ச்சே, சரி மொபைலாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அம்மா, அப்பா எனக்கு மொபைல் வாங்கிட்டு வருவாங்களா? வாங்கிட்டு வருவாருடா. நான் லஞ்ச் பிரேக்லயே மெசேஜ் போட்டுட்டேன். ட்ரிங் ட்ரிங். அம்மா, அப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் பார்க்குறேன். அப்பா, எனக்கு மொபைல் வாங்கிட்டு வந்தீங்களா? நீ கேட்டு நான் தான் வாங்கிட்டு வராம இருந்திருக்கேனாப்பா. இந்தா. ஹையா ஜாலி. சரி, ஒரு நிமிஷம் நில்லு. சொல்லுங்கப்பா. நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு மொபைல் வாங்கிட்டு வந்தேன்ல. ஆமாங்கப்பா. இனிமே அம்மா அப்பா கிட்ட டவுட் கேட்க போறேன். அப்பா டோலக்பூர்ல இருக்கிறார், பாட்டு பாட போறேன்னு எங்க 2 பேரும் நீ தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? சரிங்கப்பா. அம்மா அம்மா, சொல்லு சபரி. அம்மா அம்மா, எங்க ஸ்கூல்ல டேலண்ட் எக்ஸாம் வருதுமா, அதுல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்லி தரீங்களா? நான் இப்ப கொஞ்சம் வேலையா இருக்கேன்ப்பா, நீ போய் அப்பா கிட்ட கேளு. அம்மா, அப்பா கிட்ட போக எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா, கொஞ்சம் நீங்க வந்து பேசுங்கம்மா. சரி வா. எங்க எங்க சொல்லுமா. சபரிக்கு எக்ஸாம்ல ஏதோ டவுட்டா, என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. என்ன டவுட்டு? கேளு சபரி. அப்பா, எங்க ஸ்கூல்ல டேலண்ட் எக்ஸாம் வருதுப்பா, அதுல எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு, இப்போ நீங்க ஃப்ரீயா? என்ன டவுட்னு கேளுப்பா, அப்பா கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். அப்பா, எனக்கு எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியலப்பா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கப்பா. அப்பா ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது அது ரிலேட்டடான புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து தரேன்ப்பா. கண்டிப்பா வாங்கிட்டு வரீங்களாப்பா? வாங்கிட்டு வரேன்ப்பா. மாலை நேரம். சபரி சபரி. அப்பா, புக்ஸ் வாங்கிட்டீங்களா? உனக்காக கடையா தேடி புக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கான்ப்பா, இந்தா புடி. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ கேட்ட மாதிரி நான் உனக்கு புக்ஸ் வாங்கிட்டு வந்து தந்தலப்பா. எங்களுக்காக நீ நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுப்பா, அதான்ப்பா எங்க கனவு. கண்டிப்பாப்பா, உங்களுக்காக நான் நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்குறேன்ப்பா. இன்னும் வீட்டு வாடகையே கட்டல, அதுக்குள்ள ஏங்க அவனுக்கு இவ்ளோ காசு கொடுத்து புக்கெல்லாம் வாங்கி தரீங்க? நம்ம பையன் நல்லா படிச்சு பெரிய இடத்துக்கு போவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா, அதாம்மா வாங்கி தரேன். ஏதோ சொல்றீங்க, பாப்போம். காட்சி 4. இடம் ஹரிஷ் வீடு. கதை மாந்தர்கள் ஹரிஷ், ஹரிஷின் அம்மா சபரி மற்றும் ராட்சசன். ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா ப்ரோ, நீங்க யாரு? என்ன தெரியலையா? நீ கையில ஒன்று வச்சிருக்கல, அதோட மொத்த உருவம் தான் நானு. ஓ, இது என்னது ப்ரோ, ஒரு மாதிரியா இருக்கு? ப்ரோ, அது என்னோட பாச கயிறு, ஆனா கண்ணுக்கு தெரியாது. அவ்வளோ பாசமா ப்ரோ உங்களுக்கு ஏன் மேல? லூசு பையன், என்ன சொன்னாலும் நம்புவான் போல. சரிங்க ப்ரோ, இந்த போன்ல கேம் அது ரொம்ப போர் அடிக்குது,
உங்களுக்கு தெரிஞ்சதாச்சும் சொல்லுங்களேன். ப்ரோ நீங்க வச்சிருக்கிறது வெறும் ஐபோன் 10. அதுல என்ன பெருசா கேம் விளையாட முடியும்? அது என்ன ஐபோன் 10? இந்த ஐபோன் 10லாம் ரொம்ப பழைய மாடல். இப்போ ஐபோன் 16 17 நிறைய புதுசா வந்துருச்சு. இன்னும் அப்டேட் ஆகாமே இருக்கே நண்பா. ஓ அப்ப அந்த மொபைல் நான் வாங்கினா நிறைய கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி நான் ஜாலியா இருக்க முடியுமா? இருக்க முடியுமாவா? அதெல்லாம் வாங்கிட்டேன்னு வையேன், நீ ஒரு தனி உலகத்துக்குள்ள போன மாதிரி சும்மா ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். இரு லைனா ஒவ்வொன்றா காட்டுறேன். ஆமா நீ யாருடா? உன்னை சிக்க வைப்பேன், செதற வைப்பேன், உன் உண்மையான முகத்தை மறைய வைப்பேன். என் பேரு தான் ஃபேஸ்புக். கம் அண்ட் டேக் அ லுக். ப்ரோ வாங்க ப்ரோ, ஏதோ லுக்கு கிக்குன்னு பேசுறான், போலாம் ப்ரோ. வா ப்ரோ. இருங்க ப்ரோ ஜஸ்ட் ஒரே ஒருத்தனை தானே பார்த்துருக்கீங்க. இங்க பாரு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க வெயிட்டிங்லன்னு. ஆமா இப்ப நீ யாருடா? என் பேரு தான் தம்பி ஸ்னாப்பு. ஃபில்டர்னு வந்துட்டா நான் தான் டாப்பு. நான் தான் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி மேப்பு. ஃபோனில் இருக்கா ஸ்டோரேஜ் கேப்பு. ஐயோ டியூட், இவன் என்ன இப்படி கலக்குறான்? இருங்க, இது வரைக்கும் நீங்க பார்த்தது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் வருது பாருங்க. அவன் யாரு அங்க ரொம்ப பாலிஷா நடந்து வரான்? நான் தாண்டா இன்ஸ்டா, உங்களுக்கு கம்பெனி கொடுப்பேன் பெஸ்ட்டா. என் கூட மோதுனா எல்லா அப்பா ஆகிடும் வேஸ்டா. புதுசா உருவாக்க வேண்டாம் ட்ரெண்டு, எனக்கு இல்லவே இல்லடா எண்டு. ஐயோ ப்ரோ, இவன் என்ன இப்படி கதற விடுறான்? அவ்வளவுதானா? இன்னும் நிறைய வச்சிருக்கீங்களா? கண்ணா இங்க கொஞ்சம் பாரு, என் கண்டென்ட் எல்லாமே தாறு மாறு. ஓன் சொல்ல வந்துட்டேன்னா உனக்கு அடிக்காது போரு. யூடியூப் தான் அண்ணனோட பேரு. ஆமா இப்போ எங்க 4 பேர்ல யாரை இன்ஸ்டால் பண்ண போற? சொல்லு யாரை இன்ஸ்டால் பண்ண போற? சரி இருங்க. இப்போ உங்க எல்லாரையும் இன்ஸ்டால் பண்றேன், போதுமா? ஸ்னாப் சாட்டு ஒரு ஆடு சிக்கிட்டான்டா. ஆமாண்டா, இவனை வச்சு மொத்தத்தையும் கறந்துட வேண்டியதான். சூப்பர் ப்ரோ. இவங்க எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி ஜாலியா இருக்கு ப்ரோ. ஆமா அதுக்கெல்லாம் உங்க அப்பா அலோவ் பண்ணுவாரு? டியூட், எங்க அப்பா நான் என்ன கேட்டாலும் இல்லைன்னே சொல்ல மாட்டாரு. அப்படி சொன்னாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நல்ல குடும்படா டேய். நல்லா இருக்கும். ஐயா, புது மொபைல் வாங்கிட்டு வந்தாச்சு. இனிமே பப்ஜி, இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட்னு பல கேம்ஸ் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி சும்மா தெறிக்க விட போறேன். சேர்ந்தே தெறிக்க விடுவோம். வாங்க ப்ரோ. போ அவன் அடி. போ அங்க ஏற நிக்கிற. போ. ஐயோ வந்துட்டா ஷூட் பண்ணுங்க. ஏடபிள்யூ எடுங்க. வாங்க கிளாக் டவர் பண்ணி. ஹரிஷ் யாராவன்? என்னடா உனக்கு பிரச்சனை? இப்ப டாலன்ட் எக்ஸாமுக்கு படிச்சிட்டியாடா? எனக்கு இருக்க டாலண்ட என் மொபைல் கிட்ட கேளு. நீ என்னமோ பண்ணு, நான் போய் எக்ஸாம் படிக்க போறேன். அவன் கடக்குறான் ப்ரோ. பூமர் நம்ம வா ப்ரோ விளையாடலாம். வா ப்ரோ. ஹரிஷ் என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. ஓ என்னம்மா உங்களுக்கு இப்ப பிரச்சனை? சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க, போங்கம்மா. என்ன எப்ப பார்த்தாலும் போனை பாக்க? ஐயோ அம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்கம்மா. சூப்பர்ரா, நம்ம வேலை சக்சஸ்ஃபுல்லா. காட்சி 5, சபரிக்கு பாராட்டு விழா. இடம் பள்ளிக்கூடம். கதை மாந்தர்கள் சபரி, சபரியின் பெற்றோர், பள்ளி முதல்வர் மற்றும் மாணவர்கள். மாநில அளவில் நடந்த டாலண்ட் எக்ஸாமில் நம்ம பள்ளி மாணவன் முதலிடத்தை பிடித்தது பள்ளி முதல்வரா எனக்கு பெருமையா இருக்கு. நமக்கும் நமது பள்ளிக்கும் அவனது பெற்றோருக்கும் பெருமை சேர்த்த சபரிக்கு நமது பள்ளியின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
சபரி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அப்பா, இந்த மகிழ்ச்சியான நேரத்துல என் ஃப்ரெண்டு என் கூட இல்லைன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஏன்பா, அவனுக்கு என்னப்பா ஆச்சு? அப்பா, என் ஃப்ரெண்டு ஹரிஷ் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும்பா. அவன் மருத்துவமனையில மனநிலை பாதிக்கப்பட்ட நிலை இருக்கான்னு கேள்விப்பட்டேன்ப்பா. அவனை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாமா? கண்டிப்பா போலாம்ப்பா. சரிங்கப்பா. காட்சி 6. இடம் மருத்துவமனை. கதை மாந்தர்கள் ஹரிஷ், ஹரிஷின் பெற்றோர், மருத்துவர்கள், உறவினர்கள், சபரி, சபரியின் பெற்றோர். ஹரிஷ், என்ன பாருங்கப்பா, மேலே தூக்குங்க. ஹரிஷ், மூச்சை இழுத்து விடுங்க. உங்க பையனோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமா இருக்கு. அவனுக்கு இப்போ தேவையானது உங்க அன்பும் அரவணைப்பும் தான். வேற என்ன மருந்தாலையும் உங்க பையனை இப்போ குணப்படுத்த முடியாது. அதனால உங்க பையனை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஹரிஷ், ஹரிஷ், டேய் என்ன பாருடா. டேய், என்ன குடும்பம் உனக்கு அடையாளம் தெரியல? நேஹா, என்னாச்சு நம்ம பையனுக்கு? அக்கா, நம்ம பையனோட நிலைமையை பாத்தியா? ஐயோ ஐயோ, பார்த்தேனே. இந்த நிலைமையில நான் அவனை பார்ப்பேன்னு நான் என் கனவுல கூட நினைச்சு பார்க்கலையே. அந்த போனை வாங்கி தராதன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். ஒரு தடவையாவது என் பேச்ச கேட்டியா? நான் என்ன பண்ணுவேன்? ஃபோன் வாங்கி தரலனா வீட்டை விட்டே போயிடுவேன்னு சொன்னானே. சரி, ஃபோன் வாங்கி தந்த, அவனை கவனிச்சியா? அவனை கவனிச்சுட்டு தானக்கா இருந்தேன். பிள்ளை தனியா உட்காந்து படிக்கிறான் தானக்கா நினைச்சேன். படிக்கிறான் நினைச்சியா? அவன் ஃபோன்ல தேவையில்லாத விஷயத்த பார்த்து அதோட ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கி அவன் அதுல எந்தெந்த விஷயத்துக்குலாம் அடிமையான யாருக்குமா தெரியும்? அவன் கண்ணு செவந்து போயிருக்கும் போதே கேட்டேன், என்னடா உடம்பு சரியில்லையா? கேட்டா மட்டும் போதுமா? அவன் என்ன பண்றான், யாரோட பேசுறான், யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான், அவன் எங்க போறான், எப்ப வீட்டுக்கு வரான், அதெல்லாம் நீ கேட்க வேணாமா? எங்கக்கா, ஏதாச்சும் கேட்டா எதுவும் சொல்லாம ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிறான். இந்த காலத்துல பசங்க பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி வெளியில போய் பார்க்ல உட்காந்து கேக் வெட்டிட்டு தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு தானே வராங்க. இதெல்லாம் நீ கவனிச்சிருந்தனா இந்த நிலைமைக்கு நம்ம புள்ள ஆளாயிருப்பானா? ஹரிஷ், 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 உன் ஃப்ரெண்டு சபரி வந்திருக்கேன்டா, பாருடா. நீங்க யாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லடா, அதோ பாரு, அவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். டேய், நான் உன் ஃப்ரெண்டு சபரி வந்திருக்கேன்டா, பாருடா. ஹரிஷ், உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான் பாருப்பா, அவங்க கூட கொஞ்சம் பேசுப்பா. ஹரிஷ், நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரே ஒரு பையனால தானே அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்டோம். அவனுக்குன்னு தனியா இம்போர்ட்டட் சைக்கிள், மொபைல் ஃபோன் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். பேங்க்ல இவன் பேர்ல லட்சக்கணக்கா டெபாசிட் பண்ணியிருக்கோம். எல்லாம் இவன் நல்லா இருப்பான் தானே? நானும் அவளும் நேரங்காலம் பார்க்காம ஓடி ஓடி உழைச்சோம். எல்லாம் இவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். இப்போ இவனே இப்படி ஆயிட்டான். இனி நாங்க என்ன பண்றது? நாங்க யாருக்காக உழைக்கிறது? தப்பு பண்ணிட்டீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு காசு, பணம், வீடு, சொத்து இதெல்லாம் சேர்த்து வைக்கிறத விட ஒழுக்கத்தையும் கல்வியும் தான் கத்து தரணும். அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி தரது பெருமை இல்லை. எது தேவையோ அது வாங்கி தரது தான் பெருமை. நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறப்போ அது தேவையா தேவையில்லையான்னு தெரிஞ்சு வாங்கி கொடுக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்தா அது அவங்களுக்குள்ள இருக்கிற குப்பையை வெளியே தள்ளும். அதே ஒரு போனை வாங்கி கொடுத்தா வெளியே இருக்கிற குப்பையை உள்ள கொண்டு வரும். உண்மைதான், நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம். செல்லம் கொடுத்து அவனை கவனிக்காம வேலைன்னு ஓடி உழைச்சிட்டோம். இப்போ எங்க பையனை நாங்களே இப்படி பார்க்க வேண்டியதா போச்சு. நாங்க பண்ண தப்ப நீங்க யாருமே பண்ணிடாதீங்க ப்ளீஸ்.
வளர்ச்சி என்பது நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதாக இருக்க வேண்டும். நம்மை 4 சுவர்களுக்குள் முடக்க கூடாது. பெற்றோர்களே, நாம் நமது குழந்தைகளை கருப்பையில் பாதுகாத்ததை விட அதிக கவனத்தோடு இன்றைய சமூகத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டியுள்ளது. இன்றைய சூழலில் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் மட்டும் அல்லாமல் தடைகளை தாண்டி சமுதாய சவால்களை எதிர்கொள்ளும் துணிச்சல் மிக்கவர்களாக உருவாக்குவதே நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். எச்சரிக்கை, நமது குழந்தைகளின் பெயருக்கு முன்னால் வரும் இனிஷியலுக்கு மட்டும் நாம் சொந்தக்காரர்கள் அல்ல. அவர்களின் பெயருக்கு பின்னால் வரும் மருத்துவர், பொறியியலாளர், மாவட்ட ஆட்சியர், ஆசிரியர், திருடன், கைதி, மனநோயாளி என்று எதுவாகினோம் அவர்களின் ஒவ்வொரு செயலுக்கும் நாம் தான் சொந்தக்காரர்கள் என்பதை நினைவில் கொள்ளுவோம். நன்றி, வணக்கம். பெற்றோரின் அன்பும் பராமரிப்பும் குழந்தைகளின் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியமானது என்பதை அழகாக எடுத்துரைத்த இந்த நாடகத்தை வழங்கிய அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். Green is not just a shade of nature. It is the language of the land where life grows, breathes and belongs. Green flourishes as the living essence of Thinnai landscapes, recalling the undying grace of Kurunji Hills, the serene embrace of Mullai's forest, the nurture soul of Mardam's fields, the timeless expanse of Neithal shore, and the resilient heart of Palai's deserts. In these rhythms, nature and life move as one. With this eternal green, we now present the spinning spectrum that celebrates the timeless spirit of Thinnai. சங்கத்தமிழ் காலத்தில் நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டது. இந்த நிலங்களில் வாழ்ந்த மக்களின் வாழ்வியல், பண்பாடு மற்றும் அதை ஒட்டி அமைந்த இயற்கை அழகை நடனத்தின் வழியே வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி இதோ உங்கள் முன். குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், மேகங்களை தாண்டி கனவுகள் விரியும், காற்றோடு சேர்ந்து நம்பிக்கை ஓங்கும், கடின பாதைகளும் இனிமையாகும் உன் உச்சியை தொடும் நாளில். உன் உயரமே என் இலக்கு, அதை அடைவதே ஒவ்வொரு நாளும் எங்கள் தவிப்பு. வாங்க வாங்கோ 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 கொண்டாடு கொண்டாடு, குட்டி மேல முட்டி கொண்டாடு, பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு. நாடு நம் நாடு, பொண்ணு விளைகிற தென்னாடு, 1000 இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு. கொண்டாடு கொண்டாடு, கும்மி கொட்டி வந்து கொண்டாடு, வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையுது நம் நாடு. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நன்மை விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது, மிளகெல்லாம் கொட்டுது கொட்டுது, வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது, செல்வம் பொழியாதோ. Sao Boonsay. Sao Boonsay. Chilele, ayo ayo chilele.
முல்லை காடும் காடு சார்ந்த நிலமும். மெல்லிய காற்று கதை சொல்கிறது, மௌனமே இங்கே மொழியாகிறது. உன்னில் வாழும் உயிர்கள் கோடி, நாங்களும் தஞ்சமடைவோம் உன் அழகை தேடி. வந்து முனகும் பாடல்களே, தூரச்சிகரங்களில் கண்ணீர் துவைக்கும் அருவிகளே, இயற்கை தாயின் மடியை பிரிந்து எப்படி வாழ இதயம் தொலைந்து தலித்து போனேன் மனிதனாயிருந்து. பறக்க வேண்டும் பறவையாய் திரிந்து திரிந்து பறந்து பறந்து. பொந்துல யாரு மீன் கொத்தி, தண்ணியிலோடும் தவளைக்கு, கம்பளி பூச்சி தங்கச்சி, அள்ளி மலர் கொடி அங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, முல்ல மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு குத்தாளமே. அன்ன கிளி அடியால மர கிழவண்ண கிளி, நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே பூர்வ குடி. கம்மங்கர காணி எல்லாம் பாடி திரிஞ்சானே ஆதிக்குடி. நாய் நரி பூனைக்கும் தான் இந்த ஏரி குளம் கூட சொந்தமடி. என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி, அம்மா ஏ அம்பாரி, இந்தா இந்தா மும்மாரி. என்ஜாமி வாங்கோ வாங்கோ ஒன்னாரி, அம்மா ஏ அம்பாரி, இந்தா இந்தா மும்மாரி. மருதம் வயலும் வயல் சார்ந்த நிலமும். உணவு கொடுத்தாய் உழவனும் கொடுத்தாய், உன் வயல்களில் ராகம் சொல்லும் என் விவசாயி வேர்வை கதைகள். மண்ணும் மனிதனும் ஒன்றாய் கலந்து நீ தந்த உயிர் சொல்லும் நன்றியே இந்த நடனம். பாடியதென்னோட சரியோரம் மழை சார வந்து ராமன் வாசம் வீசுது என்னோட ஓரோரம். மாடு கண்ணெல்லாம் ஓடி ஆடி திரிந்தது என்னோட தோபோரம். நான் காத்து வாக்குல புவி ஒன்னா வந்து ராவணம் சேர்க்குது நம்மோட மண்ணோரம். நுண்ணுயிரும் சேர்ந்து ராமன் வளர்த்திருக்குது நம்மோட வயலோரம். ஒரு காலம் முழுதும் நான் சந்தோஷம் வீசுது ஒவ்வொரு மனதோரம். அந்த நினைப்பு வந்து ராமருகி கசியுது என்னோட மனதோரம். உழவா 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 உலகை உழவா, புதிதாய் உலகை படைக்க எழுந்திடு தலைவா எழு தலைவா. உழவா 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 உலகை உழவா, இளைஞன் நினைக்கால் முடியும் முடிவெடு தலைவா எழு தலைவா. நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும்
உடைந்து விழும் ஒவ்வொரு அலைக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு, தோல்வியிலும் தைரியம் உண்டு என கற்றுத்தரும் கடல் என்று. உன் ஓயாத அலைகள்தான் எங்கள் திகட்டாத முயற்சிகள். துவண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் எழுவும் கடல் கொடுத்த படிப்பினை போல. பாலை மணலும் மணல் சார்ந்த இடமும் வெயிலும் கொடுமையிலும் நிழலென நம்பிக்கை காட்டி பொய்யான தோற்றத்திலும் உண்மையான வாழ்வை எங்களுக்கு உணர்த்தும் பாலை பாடம் நீ. உன் மணலில் புதைந்திருக்கும் 1000 வரலாறு, உன் மடிக்காட்டும் காணல் நீரும் அலரும் காற்றும் புதைத்து வைக்கும் எங்கள் துன்பங்களை உன் மணலுக்குள்.
நிலப்பரப்பினால் பிளவுபட்ட போதும் நிலைத்து நின்றது இவர்கள் ஒற்றுமை. நாளைய தலைவர்களே, நம் ஒற்றுமையையும் நாட்டையும் கலாச்சாரத்தையும் காக்கும் பொறுப்பு உங்கள் கைகளில். நீங்கள் நினைத்தால் பிளவுகளும் பிரிவினைகளும் காணாமல் போகும். ஒற்றுமையில் ஒன்றிணைவதே நம் குறிக்கோளாக கொண்டு வாழ்வோம், வெல்வோம். அட நம்ம நினைச்சது நடந்துருமா, சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப உரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா. அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவனை அடையுதம்மா. Thank you, dear students, for that wonderful presentation. You brought the spinning spectrum to life by painting our stage with a vibrant green hues of traditional Thinai landscape. Give them a big round of applause. May I now request all the dignitaries to ascend the stage. May I now request all the dignitaries to ascend the stage. I request all the 10 and 12 subject handling teachers to assemble near the high school office room. I request all the 10 and 12 subject handling teachers to assemble near the high school office room. Unison 48 is a celebration of unity, values, and shared purpose. It brings together management, students, teachers, and parents as a one family, moving forward with a harmony and confidence. More than an event, Unison 48 reflects the spirit of togetherness, discipline, and excellence that define our institution. United in vision and strengthened by values, we stand committed to shaping responsible individuals and a brighter future. I request all the 10 and 12 subject handling teachers to assemble near the high school office room.